சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனல்ல தேவார திருக்கோவில்களை நாம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற தேவார திருத்தலம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் உடனுரை பொன் வைத்தநாதர் திருக்கோவில், சித்தாய்மூர், திருவாரூர் மாவட்டம். இந்த திருக்கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலை வழியில் ஆலத்தம்பாடி என்ற ஊருக்கு வந்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் இந்த சித்தாய்மூர் ஆலயத்தை நாம் அடையலாம். ஈசன் தனது பக்தைக்காக தினமும் ஒரு பொற்காசு அளித்த அற்புதம் நிகழ்ந்த தலம். பிரம்ம ரிஷி தேனி வடிவம் எடுத்து ஈசனை தரிசித்த தலம். அர்த்த மண்டப ஜன்னலில் தேன்கூடு அமைந்துள்ளது. இந்த தேன்கூட்டிற்கு பூஜை நடைபெறுகின்றது. சித்தர்கள் இந்த தலத்தில் தேனி உருவில் இன்றும் ஈசனை வழிபடுவதாக நம்பிக்கை. சுகப்பிரசவம் வேண்டுபவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. செல்வம் வேண்டுபவர்கள் பொன் வைத்தநாதரை வழிபட்டால் வேண்டிய செல்வங்கள் கிடைக்கும். வழிபட்டோர் அகத்தியர், இந்திரன், நாகராஜன், பிரம்மா, திருஞான சம்பந்தர் சுவாமிகள். தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். இந்த ஆலயத்தின் புராண பெயர் திருச்சிற்றேமம் அல்லது சிற்றாம்பூர் அல்லது சிற்றாய்மூர். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சிற்றேமம். பண் கொல்லிக்கவ்வானம். திருச்சிற்றம்பலம். நிறைவன் திங்கள் வாழ்முக மாதர் பாட நீழ்சடை குறைவன் திங்கள் சூடிவோர் ஆடல் மேய கொள்கையான் சிறைவண்டு யாழ் செய் பைம்பொழில் பழனம் சூழ் சிற்றேமத்தால் இறைவன் என்றே உலகு எல்லாம் ஏத்த நின்ற பெருமானே கல்லில் போதம் மல்கு தன் காணல் சூழ்ந்த காழியான் நல்லவாய இன்தமிழ் நவிலும் ஞான சம்பந்தன் செல்வன் ஊர் சிற்றேமத்தை பாடல் சீரார் நாவினால் வல்லராகி வாழ்த்துவார் அல்லலின்றி வாழ்வரே. தல வரலாறு. இறைவர் திருப்பெயர் பொன் வைத்தநாதர். இறைவியார் திருப்பெயர் அகிலாண்டேஸ்வரி. தலமரம் ஆத்திமரம். தீர்த்தம் சொர்ண புஷ்கரணி. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 106வது தலம். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 169வது தேவார தலம் ஆகும். முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷி என்பவர் இந்த தலத்தில் அர்த்தஜாம பூஜை செய்வதை தனது கடமையாக கொண்டிருந்தார். தவறாது தினமும் அர்த்தஜாம பூஜை செய்து வந்தார். ஒரு முறை இவர் வருவதற்குள் கோயில் திருக்கதவுகள் சாற்றப்பட்டு விட்டது. எனவே இவர் தேனி வடிவம் எடுத்து ஒரு சாளரத்தின் வழியே, அதாவது சிறு ஓட்டை வழியே உள்ளே சென்று ஈசனை தரிசித்தார். இவருடன் வந்த மற்ற ரிஷிகளும் இவ்வாறே தரிசனம் செய்தார்கள். இன்றும் கூட கோவில் அர்த்த மண்டபத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருப்பதை காணலாம். இந்த தேன் கூட்டிற்கு நாள்தோறும் பூஜை நடக்கிறது. இந்த ஊரில் ஒரு வணிகர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அப்போது அவரது மனைவி கருவுற்று இருந்தாள். அந்த வணிகர் வெளியூருக்கு பொருள் ஈட்டும் முயற்சி மேற்கொண்டு சென்றார். அதன் பிறகு தனியாக அந்த ஊரில் வசித்து வந்த அந்த வணிகரின் மனைவி ஈசன் மீது சிவப்பற்று கொண்டு இறைவனுக்கு பூமாலை தொடுத்து சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்தாள்.
இவளது செயலுக்கு மகிழ்ந்த ஈசன் அவளது செலவிற்காக தினமும் ஒரு பொற்காசை கோயில் வாசற்படியில் வைத்தார். இதனால் இத்தல ஈசன் பொன் வைத்த நாதர் என்று அழைக்கப்படுகிறார். தனது பக்தைக்காக இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்காசை வைத்து உதவ அவள் அதை கொண்டு வாழ்வு நடத்தி வந்தாள். அந்த பக்தைக்கு மகப்பேறு காலம் நெருங்கியது. இறைவனை நோக்கி அவள் வேண்ட அம்பாள் அகிலாண்டேஸ்வரியே தாயாக வந்து அந்த பக்தைக்கு பிரசவம் பார்த்தாள். ஈசன் தனது பக்தைக்காக கோவில் கதவை தானே திறக்க செய்தும், மேலும் சந்நிதிக்கு பின்னிருந்த ஆத்தி மரத்தை இடம்பெயர்த்து கோவிலுக்கு முன்புறம் வரச் செய்தும், அது மட்டும் இல்லாமல் பலிபீடத்திற்கு முன்னிருந்த நந்தி தேவரை பலிபீடத்தின் பின் இடம் மாறி இருக்கும்படி செய்தும் பல அற்புதங்களை ஈசன் இந்த தலத்தில் தனது பக்தைக்காக நிகழ்த்தினார். இன்றும் நந்தி கோவிலுக்கு வெளியே இருப்பதையும் நந்திக்கு முன் பலிபீடம் இருப்பதையும் நாம் காணலாம். இந்த திருக்கோவிலின் பக்கத்தில் திருமால் ஆலயமும் உள்ளது. இந்த ஊருக்கு கிழக்கில் திருவாய்மூரும், மேற்கில் கைச்சினேஸ்வரர் ஆலயமும், வடக்கில் திருவலிவலம் ஆலயமும், திருக்குவளை, குண்டையூர், வடகிழக்கில் எட்டுக்குடி ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கிழக்கு நோக்கிய அழகான ராஜகோபுரத்துடன் ஆலயம் அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்ததும் பெரிய ஆத்தி மரமும் ஆத்திமர விநாயகரும் உள்ளனர். ஈசன் கிழக்கு நோக்கியும் அம்பிகை தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார்கள். பிரகாரத்தில் விநாயகர், அடுத்து மகாலட்சுமி மற்றும் முருகர் சன்னதிகள் உள்ளன. கோமுகத்தின் அருகில் ஒரு லிங்கமும் சண்டேசர் சன்னதியில் மகாலட்சுமி சிலையும் உள்ளது. எட்டுக்கர பைரவர், பிரம்மரிஷி, சனைச்சரன், ஐயனார், மாணிக்க வாசகர் சுவாமிகள், சூரியன் ஆகியோரின் திருமேனிகள் உள்ளன. ஆலயத்திற்கு வடக்கில் ஆலய தீர்த்தம் சொர்ண புஷ்கரணி உள்ளது. சுகப்பிரசவம் ஆக வேண்டுபவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் பலன் நிச்சயம் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சிவாடியார்களே, இணைய ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார். என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.